ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள்ஸ் இல்லாத டைமில் வெறும் சோயா வச்சு ஒரு அருமையான பிரியாணி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான அளவு சோயா எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட ஒரு 1/4 கப் தயிர், எப்போயும் யூஸ் பண்ணுற பிரியாணி பொடி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. பிரியாணி பொடி சப்போஸ் இல்லாட்டி நீங்கள் 1 ஸ்பூன் ரெட் சில்லி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸு வரைக்கும் ஊறட்டும். பாருங்கள், இந்த பிரியாணிக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி, அது உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு கை அளவுக்கு புதினா, கொத்தமல்லி போடணும். ஏன்னா இந்த ஃப்ளேவரே அதுதான். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் வதக்க விடுங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்னென்னா, டொமேட்டோ சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் 1.5 டொமேட்டோ அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பேலன்ஸ் ஆஃப் டொமேட்டோ பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட் செப்ரேட்டாக இருக்குது பாருங்கள். இது வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை போடணும். போட்டு நல்லா இதோட கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனால் தான் டேஸ்ட் நமக்கு அதோட அரோமா தெரியும். ஸோ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சங்கை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டோனையும் அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஏன்னா நம்ம தயிரை ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த டைமில் நம்ம ரைஸ் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கிரேவி ஆகிடுச்சு. ஸோ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதில் நம்ம தேவையான அளவு சால்ட் இப்போயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரைஸ் ஆட் பண்ணுங்கள். நான் 2 கப் ரைஸை 10 நிமிஷம் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே பிரியாணிக்கு சீரக சம்பா, பாஸ்மதி ரைஸை விட நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸ் தான் நான் வைப்பேன். ஏன்னா எனக்கு என்னமோ அதான் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு பாஸ்மதி ரைஸ் பிரியாணியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டோம். இதில் தான் வைப்போம். இப்போது நல்லா ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிட்டேன். நம்ம எப்பயும் வைக்கிறத விட கம்மியான அளவே வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். மேலே கொத்தமல்லி, புதினா லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு விசில் போட்டு மூடிட்டு ஒரு 3 விசிலுக்கு வச்சுக்கோங்க. நான் விசில் போனதுக்கப்புறம் நீங்கள் பிரியாணி எடுங்க. அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. கொஞ்சம் ரைஸ் வெதை வெதையாயிரும். அவ்வளோதாங்க, சிம்பிளான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.